இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே. இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நிறைய பேர் இன்னைக்கு இந்த வெரிகோஸ் வெயினால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த வெரிகோஸ் வெயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொடைப்பகுதியில், கண்டக்கால் பகுதியில் அது எப்படி சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்னன்னுவாங்க, சார் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நரம்பு லைட்டாக தெரிஞ்சு சார், இது பச்சை நரம்பு தெரியுதுன்னு நான் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டேன் சார். ஆனால் இப்போது ஃபுல்லாக சுருண்டுடுச்சு சார். காலை கீழே வைக்க முடியல சார், ஒரு இலை முடியல சார், உட்கார முடியல சார், படுக்க முடியல சார், நரக வேதனையாக இருக்குது சார், என்னால் ஒன்றுமே முடியல சார், வலி மாத்திரை போட்டு தான் சார் காலத்தை ஓட்டுறேன், என்னால் முடியவே இல்லை சார் அப்படின்னால நிறைய பேர் அவஸ்தைப்படுறத சொல்லும்போது, கேள்விப்படும் போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் கலங்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நிறைய சித்த மருத்துவ முறையில் மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில மருத்துவம் எல்லாத்துலேயும் மருந்துகள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒரு வேளை எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது இயற்கையான மருத்துவ முறையில் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி வெளிப்படையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா இருக்கட்டும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதுதாங்க என்னுடைய ஆசை. என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த வெரிகோஸ் வெயின் வருது அப்படின்றத நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன். சுருக்கமாக வந்து சொல்லிடுறேன். அதாவது நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு வருங்க. அதாவது நின்று கொண்டே வேலை செய்பவர்களுக்கு வரும் இல்லைங்க. நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு வரும். யாருக்கு? துணி கடையில், டெக்டைல்ஸ் துணி கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நின்றுட்டே வேலை செய்வாங்க. ஸ்டாப்புங்க. ஏன்னா வர்றவங்களுக்கெல்லாம் துணி எடுத்து காமிச்சிட்டே தான் இருக்கணும், உட்காரத்துக்கெல்லாம் டைம் கிடைக்காது, அவங்களுக்கு கம்பல்சரி வரும். போக்குவரத்து காவலர்கள் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் வரும். கம்பெனியில் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் முன்னாடி நின்றுட்டே அந்த பொருளை வந்து உற்பத்தி செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வரும். இப்படி நின்றுட்டே எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 100% பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெரிகோஸ் வெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 100 பேரில் ஒரு 30 பேருக்காவது இந்த பிரச்சனைலாம் அவஸ்தைப்படுறாங்கன்னு சொல்ல வரேன். இப்போது இதிலிருந்து எப்படி அவங்க வெளியே வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரம்பு நாளங்கள்லாம் வெடித்து ரத்தம் வெளியே போகிறது கூட தெரில அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல புண்ணாயிடுது. புண்ணாச்சு, அந்த புண்ணே அதாவது நல்லாகலை, குணமாகலன்னு சொல்கிறாங்க, ஆறலன்னு சொல்கிறாங்க. சார் எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, ஆனால் வெரிகோஸ் வெயின் வந்துச்சு சார், அந்த இடத்துல புண்ணாச்சு, வெடித்து ரத்தம் வந்துச்சு, அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த புண்ணு சரியாகலன்றாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தீர்வு, உடனடியாக தீர்வுனா அறுவை சிகிச்சை. இதெல்லாம் இல்லாமல் இந்த வெரிகோஸ் வெயினை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் வச்சுருக்கிற காய்கறி, இயற்கையான காய்கறி பாருங்கள். மஞ்சள் பூசணிக்காய் வச்சுருக்கேங்க, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வச்சுருக்கேங்க, லெமன் வச்சுருக்கேன், வாழைக்காய் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நான் பச்சையாக தான் வச்சுருக்கேன். சரிங்களா? மஞ்சள் பூசணிக்காயும் பச்சை தான் வச்சுருக்கேன், கொத்தவரங்காயும் பச்சை தான் வச்சுருக்கேன், கொத்தவரங்காயும் பச்சையாக தான் வச்சுருக்கேன். இது கொத்தவரங்காய். லெமனையும் பச்சை தான் வச்சுருக்கேன், வாழைக்காயும் பச்சை தான் வச்சுருக்கேன். நான் சொல்கிற இந்த காய்கறி வைத்தியத்தில் அதோட தோல், சதை, விதை எல்லாமே பச்சையாக கட் பண்ணி, கழுவி பச்சையாக கட் பண்ணி அப்படியே மிக்சியில் போடுறீங்க. அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி சாறு எடுத்து குடிக்கிறீங்க. ஒரு சில காய்கறியில் சாறு வராது. அந்த சாறு வரலன்னா ஒரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ தண்ணி, 1 டம்ளரோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பளிச்சு குடிக்கிறீங்க. இதுதான் வழிமுறை. சரி, வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மாதத்துக்கு ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன தம்பி 3 மாதமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. வெரிகோஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பல வருஷம் கஷ்டப்படுறீங்களே, ஏன் 3 மாதம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணாக்க குணமாகுதுன்னு சொல்கிறேன். ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க? 3 மாதம்தான், அது வரைக்கும் பெரிய மாற்றம் வந்துடும். இந்த மஞ்சள் பூசணிக்காயை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு 100 கிராம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ்னால் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் வரும். குறிப்பிட்டு அளவோடு இருக்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் இருக்கலாம், பரவாயில்ல. ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதை பச்சை கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க. இது அரைச்சிங்கன்னா பெருசாக சாறு வராது. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சு வடிகட்டிங்கன்னா சாறு வந்துடும். இந்த சாறை காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் குடிக்கிறீங்க. இந்த காய்கறி வைத்தியமெல்லாம் எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே, சாப்பிட்ட பின்னாடியே ஒரு கேள்வி கேட்குறீங்க,
சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம், இல்லை சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறை மஞ்சள் பூசணிக்காயை சாறு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நரம்பு நாளங்களில் ஏற்படுகிற அடைப்புகள் சரியாகும். தசை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி, காய்களின் அரசன், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா காய்க்கும் அரசன். இந்த காயுடைய பெனிஃபிட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், மிரண்டு போவீங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தசை சரியாச்சுன்னா நரம்பு சரியாயிடும், தசை நார்கள் சரியாச்சுன்னா நரம்பு நார்கள் சரியாயிடும். ரொம்ப சிம்பிள். அப்போ தசையை சரி பண்ணி, தசை நார்களை சரி பண்ணி, நரம்பை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி இது. வெரிகோஸ் வெயினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாறு ஒரு நாளைக்கு 2 முறை குடிக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த வாழைக்காய். சாயந்தரமாக பச்சை வாழைக்காய், நான் சொன்னேன் பச்சை வாழைக்காய் தான் சாப்பிடணும். எந்த வாழைக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, பீஸ் பீஸாக கட் பண்ணிவிடுங்க. வெள்ளரிக்காய் வெட்டுற மாதிரி கட் பண்ணி சாயந்தர நேரத்தில் ஒரு 5 பீஸ் 6 பீஸ் 7 பீஸ் கூட சாப்பிடலாம், தவறு இல்லை. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். சாப்பிடும்போது எந்த இடத்துல ரத்த நாளங்கள் அடைப்பு இருந்தாலும் சரி பண்ணும். இது நான் மட்டும் சொல்ல, நிறைய படித்த டாக்டர்ஸ், நிறைய எம்ஐபிஎஸ் டாக்டர்ஸ் எல்லாமே பரிந்துரைக்கிறாங்க. நிறைய வீடியோக்களும் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வாழைக்காயில் அவ்வளோ அற்புதங்கள் அடங்கியிருக்கு, அவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இதை நீங்கள் தொடர்ந்து சாயந்தர நேரத்தில் எடுக்கும்போது ஒரு 3 மாதம் எப்படிப்பட்ட அடைப்பினாலும் சரியாயிடும். சரிங்களா? ஒரு சில கேட்குறது எனக்கு புரியுது. என்னென்னா, ஐயா இந்த வெரிகோஸ் வெயின் வந்துட்டாக்க அந்த பெயின் வருது இல்லையா, அது பெயின்கள் மாத்திரை போட்டாலையும் குணமாக மாட்டேது, அவ்வளோ பெயினாக இருக்குது, அதுக்கு எதனா சொல்லுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு தேவைப்பட்டா பெயின் இருக்கும்போது மட்டும் இந்த கொத்தவரங்காயில் 10, லெமனில் பெருசாக இருந்தால் பாதி, சின்னசாக இருந்தால் 1 கழுவி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிக்கட்டினா இல்லை சாறு வந்துடும். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாறு தான் வரும், அதுவே போதும். வலி இருக்கும்போது அதை சப்பி குடிச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில், சரிங்களா, 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த வலி இல்லாமல் போயிடுங்க. ரொம்ப ஒரு பெயின் கில்லராக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த கொத்தவரங்காய் லெமன். சரிங்களா? இப்படி நீங்கள் இயற்கையான இந்த வைத்தியத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல், அந்த வெரிகோஸ் வெயின் இல்லாமல், வெரிகோஸ் வெயினால் இருக்கிற பாதிப்புகள் இல்லாமல் வாழலாம். அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க இலுப்பை பூ சம்பா அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. அதாவது வௌவாலுக்கு பிடிச்ச மிகவும் அற்புதமான ஒரு பழம். வௌவால் அந்த மரத்தில் தான் நிறைய தொங்கிட்டு இருக்கும், மனமாக இருக்கும் அந்த மரம். அந்த பேர் கொண்ட அரிசி, பாரம்பரிய அரிசி, அதை 3 வேளையும் உங்கள் உணவு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இது நரம்புகளுக்காகவே படைக்கப்பட்ட அரிசின்னு சொல்லலாம். நரம்பு நாளங்கள் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி இலுப்பை பூ சம்பா அரிசி. இதை சாப்பிட்டுவாங்க, இன்னும் சீக்கிரமாகவே நீங்கள் குணமாகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வெரிகோஸ் வெயின் நிறையா இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஆயில் தானே கொடுக்குறாங்க, நான் போட்டு அழுத்தி தேய்ச்சிடாமல் மிதமாக தேய்ச்சிட்டு அந்த இடத்துல ஒத்தனை கொடுக்குறது ரொம்ப நல்லது. தாத்தா பாட்டி மாதிரி இப்படி சப்பளங்களை போட்டு உக்காருங்க, இல்லைனா கால் நீட்டி உக்காருங்க. இப்படி உக்காருது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்க முடியும்னா நடங்க. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் இல்லாமல், அந்த வலி வேதனைகள் இல்லாமல் அற்புதமாக வாழ முடியுங்க. ஏங்க வெரிகோஸ் வெயின் மட்டும் இல்லைங்க, எல்லா நோய்க்குமே சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டுக்கிறேன். நாம் எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம். எப்படி சாப்பிட்ணும்? திருவள்ளுவர் சொன்ன மாதிரி சாப்பிட்ணும். அவர் என்ன சொன்னார்? ஒரு மனுஷனுக்கு மருந்தே தேவையில்லை, அவன் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகி ஜீரணமாயிடுச்சின்னு தெரிஞ்சு திருப்பியும் பசி எடுக்கும்போது அந்த உணர்வு திருப்பும் அந்த அறவயிறு சாப்பாடு சாப்பிட்டானாவே போதும், மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை கடைப்பிடிச்சின்னா போதும். திருவள்ளுவர் இவ்வளோ குரல் சொல்லியிருக்காருல்ல, அதில் மருத்துவம் சார்ந்த குரல் நிறையா இருக்குல்ல, அது எந்த இடத்துலையும் இந்த மருந்து சாப்பிடுங்க, அதாவது கீழே நெல்லை சாப்பிடுங்க, வெள்ளைக்கரிசலாக கனி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காயை சாப்பிடுங்க, இந்த காயை சாப்பிடுங்க, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். பசிச்சா சாப்பிடுங்க, பசி அறிந்து சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு ஒத்து போகிற உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்லியிருப்பார். ஏங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுங்க, அது நமக்கு வாழ தெரியல, அதுதான் விஷயம். அதனால் வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்ந்து, அதை புரிகிறபடி உங்களுக்கு சொல்லணும்னா வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்க, பிடிச்ச மாதிரி வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க, உங்கள் நினைச்சபடி வாழுங்க. அந்த வாழ்க்கை யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி. சந்தோஷமாக இருங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க,
ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான மருத்துவ முறைகள் நீங்கள் சாப்பிட்டு குணமாக இருந்தாக்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.